ஒரு கிரவுண்ட் நடத்திக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்க கேக்குறோம், ஸ்லிம்ஸ்ல நீ கிரவுண்ட் நடத்துற, யாரு உனக்கு ரெசிடென்சியல் ப்ரூஃப் அட்ரஸ்க்கு இதெல்லாம் கொடுத்தது, அப்ரூவல் கொடுத்தது? 50-60 நார்த் இந்தியன் சேர்த்து வந்து நீ தங்க வச்சிருக்கிற. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அப்பதான் உனக்கு தெரியும். ஒரு நாள் அது உள்ளேயும் புது அடிப்பா, அன்னைக்கு அது கேஸா மாறும். நீ எவனை கேட்டீங்க தங்க வச்ச 50 பேர் 100 பேர், அன்னைக்கு மக்கள் கேட்பான், இந்த கவர்மெண்ட்டும் உன்னை கேட்கும். ஒரு ரெசிடென்சியல்ல உனக்கு ஒரே ஒரு அப்ரூவல் இல்லாம இன்னைக்கு நூத்துக்கணக்கான வடமாநிலத்தவர்கள் எட்டு வந்து தங்க வச்சு நீ வந்து பிராக்டிஸ் கொடுத்துனுக்குற. இன்னொருத்தவர் இருக்கிறாங்க, அவன் சைஸ் தான் இருப்பான், அவன் பேர் அந்த ராஜு மேத்தா அப்படின்ட்டு. அவனுக்கு வேலையே என்னன்னா, இந்த நம்ம பாண்டிச்சேரியில இருந்து விட்டுருப்பா பிளேயர்ஸ் விட்டு, கஷ்டப்படுற கோச்சஸ் கீச்சஸ் எல்லாம் கஷ்டப்படுற ஸ்கோரர் அவன் போறான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தரணும்? அவனுக்கு 1000 ரூபாயா? 500 ரூபாய் கொடு. இன்னைக்கு 500 ரூபாய் கொடு. 1000 ரூபாய் கொடுத்தா அவனுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னன்னா இவருக்கு வந்து அந்த மாதிரி சேலரியை குறைச்சா இவருக்கு அமௌண்ட் வருமா பர்சன்டேஜ். ஏண்டா அசிங்கமா இல்ல உங்களுக்குலாம்? ஒருத்தன் வெயில்ல நின்று அம்பையரிங் பாக்குறான், ஒரு நாள் ஃபுல்லா வேர்வை சிந்துறான், அது பாண்டிச்சேரி சேர்ந்தான். ஆனா நார்த் இந்தியா பல்ல இழிச்சு நடையாயிரம் இழிப்பான், இழிச்சிட்டு கூட அவன் 1000 ஐயோ சார் உதர் से आता है, அவருக்கு இன்னொரு 500 ரூபாய் கோத்தா ஹேன்னுவான். இப்படிதான் பண்ணுவான். இதை நான் என்ன கேக்குறேன், இந்த மாதிரி எச்சத்தனமான வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கங்க. எப்பா 10 பேர் இருக்கட்டும், 100 பேர் இருக்கட்டும், 1000 பேர் இருக்கட்டும், இந்த போராட்டம் நடக்கும் தான். அதை நம்பி வந்த உங்க எல்லாருக்கும் மறுபடியும் நான் தலை வணங்கி நன்றிகளை சொல்லி, இந்த கூட்டம் மறுபடியும் தொடரும், இந்த போராட்டம் என்றென்றும் தொடரும், இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் வரை நம்ம போராடுவோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நான் ஸ்ட்ராங்கா இங்க சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். இங்க வந்த பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், காவல்துறை அதிகாரிகள், நமக்கு பர்மிஷன் வாங்கிய எஸ்பி ஆபீஸ் ஈஸ்ட் மற்றும் காவல்துறை ஒதியஞ்சாலை ஸ்டேஷன் எஸ்ஐ சார், இன்ஸ்பெக்டர் சார், அங்க பணிபுரியக்கூடிய காவல் அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இதை இன்னொரு விஷயம் தெரிஞ்சு, நம்ம யாரும் இங்க காசு போட்டு எதுவுமே யாராவது ஸ்பான்சர் கொடுத்து நாங்க போராட்டம் நடத்துறதே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு, நாங்களே 1 ரூபா 10 ரூபா 100 ரூபான்னு போட்டு நாங்க எங்க உரிமைக்காக போராடி இருக்கிறோம். எங்களை யாரும் பின்னாடி இருந்து ஏக்கல, முன்னாடி இருந்து ஏக்கல, சைட்ல இருந்து ஏக்கல, நாங்களே டைரக்டா களத்துல இறங்குறோம். சோ அந்த ஒரு விதத்துல இது வரைக்கும் நாங்க அமைதியா தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கவர்மெண்ட் கருத்துல கொள்ளணும், நாங்க இங்க வந்து அராஜகம் பண்றதுக்கு வரல. மறுபடியும் இத சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் முதல்வர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.